தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தளபதி ஃபேன்ஸ் யாராவது புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும்தான் சேனலில் தொடர்ந்து வரும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற நியூஸ்க்காகவே கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீசை ராஜேந்திரன். இவர் வந்து தளபதி மேலே எப்பவுமே வன்மத்தை கக்கிட்டு இருக்கிற நபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறமா கிடையாது, விஜய் அவர் நடிகராக இருக்கும் போதே, அதாவது ஜெயிலர் திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணி லியோ திரைப்படத்தை பார்த்தோன்னா காலி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி எத்தனை இன்டர்வியூஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியும். ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனால் லியோ தொடாது, ரஜினி எங்கே விஜய் எங்கே, அவரால் தொடக்கூட முடியாது, அப்படி எடுத்துருச்சு அப்படின்னா நான் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சவாலாக விட்டார். பல விஷயங்களை பார்த்தோன்னா வார கிரியேட் பண்ணுற மாதிரியே பேசினார். ரஜினி ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு அந்த லெவலில் பார்த்தோன்னா பேசுகிறோம் அப்புறம் தான் இவர் அந்தளவுக்கு வன்மத்தை கக்குனார். சரி, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா மட்டும் என்ன அப்போ சும்மா இருப்பார். அப்பவும் பார்த்தோன்னா தேமுதிகாவில் இருந்துக்கிட்டு விஜயகாந்த் அவரில் கம்பேர் பண்ணி விஜயை பேசுறது அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவரில் கம்பேர் பண்ணி விஜய் பேசிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா என்னடான்னா, திமுகலேருந்து வெளியே போய் சடனாக வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணிட்டார். என்னென்னு கேட்டால், தேமுதிகவில் உழைச்சவங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு தேமுதிக கட்சியிலிருந்து வெளியே வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணார். அதிமுகவில் ஜாயின் பண்ணி சரி அங்கேயாவது எதுன்னு பண்ணுவார்னு பார்த்தா அங்கே கட்சி ரெண்டாக உடஞ்சி கிடக்குது. அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதே தெரில. அப்புறம் இவர் சடனாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போ மறுபடியும் நேற்று தாவேக கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் கூட இன்னும் சில பேரை கூட்டிகிட்டு வந்து தாவேக கட்சியில் அஃபீஷியலாக ஜாயின் பண்ணிட்டார். அது ஒரு ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொல்லியிருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மறப்போம் மன்னிப்போம், விஜய் அவர்களுக்கு நான் எவ்வளோ சவால் விட்டு பேசியிருக்கேன். ஆனால் அவர் இப்போ ஒரு நல்ல தலைவராக இருக்கார், ஒரு முதலமைச்சராக ஆகிட்டார். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரோட சேர்ந்து மக்கள் பணி செய்யறதுக்காக நானும் தாவேக கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறேன், மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ தாவேக கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார். இப்படி ஜாயின் பண்ணதை நம்ம எது குறை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது யாரையுமே அப்படி பேசக்கூடாது. ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் தானே, எங்கெங்கே போய் போனாலும் மேலே கீழே அப்படின்னு இறங்கி தான் வரணும். கடைசியில் பார்த்தோன்னா விஜய்வல்கிட்டே வந்து சேர்ந்துட்டார்ல. இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதாவது நம்ம என்ன வேணால் பேசலாம், ஒருத்தர் எந்தளவுக்கு வேணால் கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்றது பல விஷயங்களை பார்த்தாச்சு. தளபதி ஜெயிச்சதுக்கப்புறமா எத்தனையோ பேர் பார்த்தோன்னா விஜய்கிட்ட சரண்டர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் விஜய் அவர்கள் யாருமே ஏளனமாவோ எகத்தாளமாவோ கேவலமாவோ பேசுனது கிடையாது. அவர் பேசின எல்லாருமே இப்போ விஜய் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு பொறுமையும் மனப்பக்குவம் தான் விஜயாவில் இந்தளவுக்கு பார்த்தோன்னா ஜெயிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு மீசை ராஜேந்திரன் அவர்களே தாவேக கட்சியில் ஜாயின் பண்ணது தான். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று, யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அவரே பார்த்தோன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டார். இப்போ ஃபீல் பண்ணுவார், எப்படியெல்லாம் பேசிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டுமே அப்படின்னு மாதிரி. இனிமேல் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கவனமாக கையிடணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரையும் கேவலமாக அசிங்கமாக பேசக்கூடாது அப்படின்றத. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.